நில மோசடி தொடர்பான வழக்கில் போலீசார் தன்னை சேர்க்க வாய்ப்புள்ளதாக கூறி அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையை கரூர் நீதிமன்றம் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. மேல்கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் போலீசில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் வெள்ளையணை பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் நிலத்தை அவரது மகள் என கூறி வந்த சோபனா போலீஸ் சான்றிதழ் கொடுத்து மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததாக கூறியுள்ளார். இதுகுறித்து புகார் அளிக்க முயன்றபோது தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக சார் பதிவாளர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து கரூர் காவல் நிலையத்தில் சோபனா, யுவராஜ், பிரவீன் உள்ளிட்ட 7 பேர் மீது 8 பிரிவுகளின் கீழ் கடந்த 9ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் நில மோசடி வழக்கில் தனது பெயர் சேர்க்கப்படலாம் என கூறி அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் மாவட்ட முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வழக்கு விசாரணையை ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.